சமுதாயம் ஏமாத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மோசமான பயத்தை உட்கார்ந்துக்கிட்டு பத்தி சாம்பிராணி கொளுத்தி அதுக்கு ஒரு புனிதம் நினைச்சு படிச்சு அந்த அர்த்தத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும். அதுக்கடையில் உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன், மோசமானதா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அதாவது சிலதை அரபியில் எழுதியிருக்காங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது, சிலருக்கு வேணா தெரியலாம். அரபு தமிழ்ல ஒன்று எழுதிருக்காங்க, உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும். அரபில இருந்தா தான் தெரியல. அரபு தமிழ்ல என்ன வந்திருக்கான், ஒரு பைத் எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க. அரபத்தில் படிப்பீங்களங்க, இதை படிங்க. யானி கொடிய நகசு படிங்க. நகசில் கொடியதை போல கேளாய் நடக்கும் திங்களில் அவ்வொரு நாள் முஹர்ரம் ரபியுல் ஆஹிர் முன்னாகாமே சஃபர் மாசத்தில் 7 நிகழ்த்தும் இலக்கத்தின் பதுவாரதை நெடியோர் நகு சென்றார் குர்ஆனிலே. சரி, அது என்ன சொல்றாரு தெரியுதா? கொடிய நகசு, நகசுனா பீடை, கொடுமையான பீடையை பற்றிய பாடம். பயானி கொடிய நகசு. கொடிய நகசுனா கொடுமையான பீடை இஸ்லாத்துல கிடையாதுங்க. அவன் எழுதி வச்சிருக்கான், அரபில உள்ளதுதான் தெரியல, விட்டு தள்ளுங்க. என்ன எழுதுறான் அந்த கொடிய நகசுல? நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை கொடியோன் நகு சென்றான் குர்ஆனிலே எழுதி வச்சுக்கிறான். இந்த ஒடுக்கத்து புதன்கிறது இருக்குத, இத நெடியோன்னா அல்லாவுக்கு ஒரு பேர் தமிழ்ல. நெடியோன் இருக்கிறான் அல்லாஹ், அவன் குர்ஆனிலேயே நகசுன்னு சொல்லி இருக்கிறான். ஒடுக்கத்து புதரை பத்தி அல்லாஹ் எழுதியிருக்கிறான், குர்ஆனிலேயே நகசு பீடேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இந்த பாவிகளுக்கு குர்ஆன் தெரிஞ்சு இருந்தா குர்ஆன்ல எந்த இடத்துலடா ஒடுக்கத்து புதன்கிற வாசகம் வருது எடுத்து காட்ட முடியுமா? ஒடுக்கத்தை விட்டுருவோம். புதன்கிற வார்த்தை குர்ஆன்ல வந்திருக்காங்க, அரபியா வந்திருக்காங்க. புதன்கிற வார்த்தை வரல. சனிக்கிழமையாச்சும் வந்திருக்கு, சனி பிடிச்ச நாளுங்கிற அதாச்சும் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையாவது வந்திருக்கு குர்ஆன்ல. புதன் எங்கேயாவது வந்திருக்குதா? புதன்கிழமைங்கிற வாசகமே வரலங்க குர்ஆன்ல. இவ்வளவு பச்சையா போய் சொல்லிக்கிறான். எங்க ஆபாக்கள் தெரியாதுன்னு கேட்பாங்க, கேட்டா முன்னோர்களுக்கு ஒன்னும் தெரியாத ஆளுகளா? இப்ப நான் கேட்கிறேன், தெரிஞ்சா எடுத்து நான் காட்டுப்பேன். அரபு தமிழ் படிச்சு வச்சிருக்கிறான், அரபில இருக்கிறதா தெரியல, விட்டு தள்ளு. அரபு தமிழ், அதாவது தமிழையே அரபு நாடையில் எழுதியிருக்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பைத்துல அவன் என்ன சொல்றான்? நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை மௌலிது கிதாப்லாம் இருக்கு, 211 பக்கத்தில் இருக்கு. பாருங்க, காட்டுறேன். இந்த இருக்கு, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு. இந்த பாருங்க, என்ன மௌலிது இது? 6 மௌலிது 7 மௌலிது சேர்ந்துருக்கு. வித்ரியாவோட சேர்ந்து இருக்கிற அந்த மௌலிது இருக்கு அந்த கிதாபுல 211 பக்கத்துல ஃபீ பயானி கொடிய நகசு லில் காஹிரி, காயல் பட்டணத்தாரை யாருன்னு தெரியல, லில் காஹிரின்னு போட்டிருக்கு. காயல் பட்டணத்தை சேர்ந்த ஒரு ஆசாமி எழுதிய கொடிய, உங்க ஊர் ஆசாமி எழுதிய, அப்படித்தான் போட்டிருக்கிறான். எந்த காஹிரின்னு விளங்கல. அவர் ஹவலகுல்லா, அல்லாஹ் அவர் பாதுகாப்பானாங்கன்னு போட்டு அவர் இவரு அக்ரமம் பண்ணதுக்காக பாதுகாப்பானாங்கன்னு போட்டுக்கிட்டான். அப்ப இந்த மாதிரியான கொடிய நகசுங்கிற ஒரு பாடத்துல எழுதி வச்சிருக்கிறான். நல்லா படிங்க, வரியையும் காட்டுறேன். நிகழ்த்தும் 3வது வரியில் இருக்குது, நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகு சென்றான் குர்ஆனிலே. குர்ஆன்ல இப்படி இருக்குதா? அப்ப எப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்கான்னு பாருங்க. குர்ஆன்ல இந்த பீடை கீடெல்லாம் இல்லைன்னு சொல்லி வருது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனுஷர்களுக்கு மாறி மாறி சொல்லலை செய்வோங்க அல்லாஹ். இன்னைக்கு எனக்கு கஷ்டம் வரும், நாளைக்கு நல்லது வரும். நான் நல்லா இருக்கும்போது இவர் கீழே போயிடுவார், இவர் கீழே இருக்கும்போது நான் மேலே வந்துருவேன். மாறி மாறி சுழலை விட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். காலச்சக்கரம் சுழண்டுகிட்டே இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நல்லது, குறிப்பிட்ட நாள் கெட்டதுன்னு இல்லை. சுழல்வது என்ற அந்த வாசகத்தில் உங்களுக்கு என்ன விளங்குது? சுழலக்கூடியதுல, வட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிறதுல ஒன்னு மேல இருக்கும், ஒன்னு கீழே இருக்கும். அதான் அர்த்தம். ஒரு நாள் மேல இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் பேர் மேல இருந்தாங்கன்னா அந்த கொஞ்சம் பேர் கீழே இருப்பாங்க. ஒரே நாள்ல எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய நாளே கிடையாது, எல்லாத்துக்கும் கெட்ட தரக்கூடிய நாளும் கிடையாது. மாறி அது கூட எந்த தோரணையில் எல்லாம் சொல்றான். உஹது போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு அடி உழுந்த பிறகு பத்ர்ல வெற்றி அடைஞ்சாங்க, உஹதுல தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு சங்கடப்படும் போது உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டம் ஏற்பட்டா நேத்து அவனுக்கு ஏற்பட்டிருக்கு, நாம் காலச்சக்கரத்தை மாறி மாறி சொல்ல செய்வோம் அப்படிங்கிற அல்லாஹ். நேத்து அவன் நீ சென்னைக்கு அவன் ஜெயிச்சிருக்கிறான், இப்படித்தான் நம்ம மாறி மாறி சொல்ல செய்வோம்னு சொல்லி காலத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது, நாமளாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்குன்னு சுபான பொழுது ஒரு பைத்து வரும், நீங்க பார்த்துருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரைட்டு தான்.
ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்றது வந்து மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. நம்ம அத்தையாத்துல கூட என்ன செய்யறோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்றோம், சொல்லி வந்திருக்குது. அதுல எல்லாம் சல்லு அலைஹி சல்லிமு தஸ்லீமான் இருக்குது. எனக்கு சலாம் சொல்லுங்க, அந்த சலாத்தை எத்தி வைக்கிறதுக்கு என்ன இருக்காங்க, மலக்கள் எல்லாம் நியமிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி வருது. சலவாத்துக்கு அது மாதிரி எனக்கு வந்து சேர்ந்துரும், எந்த இடத்துல இருந்து சொன்னாலும் என்னை வந்து அடையும் மலக்குகள் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. நாம் அதையெல்லாம் மறுக்க கிடையாதுங்க. ஆனாலும் சலான் சொல்றேங்கிற பேர்ல அதுக்குன்னு ஒரு மரபு, ஒரு முறை இருக்குதுங்க. சலாம்ங்கிறது, சலவாத்துங்கிறது எவ்வளவு நாள் சொல்லலாம், இறைவன்கிட்ட சொல்ற துவாங்கிறது. சலாங்கிறது இருக்கா இல்லையா, ஒரு தடவை சலான் சொல்லலாம், 3 தடவை கூடுதலா சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இதா சல்லம சல்லமாலையும் சல்லம சலாதா. ஒரு கூட்டத்தில் வந்து ரசூலுல்லாஹ் சலான் சொன்னார்களே, அதனால 3 தடவை என்ன செய்வாங்க, சலான் சொல்லுவாங்கன்னு இருக்குது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலான் சொல்லி இருக்கிறாங்க. சரி, என்ன செய்யறோம்னு கேட்டா அவர் பார்க்கறான், அனாமுனா அஸ்ஸலாமு அலைக்கும், சுலைமான் காக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படின்னு ஒரு 50 தடவை சொன்னா இது சலாமா கிண்டலா? ஒரு தடவை சொன்னா சலாம், அனாமுனா அஸ்ஸலாமு அலைக்குங்கிற விளங்கல அவருக்கு. அப்புறம் என்ன செய்யலாம், சுலைமான் காக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அது சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லலாம். இப்படி இவருக்கு என்னென்ன இருக்குதோ, கண்ணாடி போட்டவர் அஸ்ஸலாமு அலைக்கும், தொப்பி போட்டவர் அஸ்ஸலாமு அலைக்கும், வெள்ளை சட்டை போட்டவர் அஸ்ஸலாமு அலைக்கும், உட்கார்ந்து இருப்பவர் அஸ்ஸலாமு அலைக்கும், சிரிப்பவர் அஸ்ஸலாமு அலைக்கும், கன்னத்துல கை வச்சிருப்பவர் அஸ்ஸலாமு அலைக்கும், ஒண்ணையா சொன்னா இது என்னங்கிற, இது சலாமா? சலாம் சொல்ற ஒரு முறையாங்க. அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா, அஸ்ஸலாமு அலைக்க அத்கல் அத்கியா, அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஃபல் அஸ்ஃபியா, அஸ்ஸலாமு அலைக்க அஸ்கல் அஸ்கியா, இப்படியே ஒரு 22 30 கூட இருக்கு மேல இருக்கு. ஒரு 50க்கு மேல இருக்குது, வரிசையா வருதுங்க. இது அல்ல சலாம் சொல்ற முறை. சலாம் சொல்லக்கூடிய முறை வந்து அதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையாங்க. 3 தடவை சொல்லலாம், 3 தடவை சலாம் சொல்ற ஒரு டைம்ல இருக்கு, 3 தடவை சலாம் சொல்றதுக்கு அனுமதி இருக்கு. ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா கூட 3 தடவை சொல்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால சபையில சொல்லும்போது 3 தடவை சொல்றதுக்கு நமக்கு ஹதீஸ்ல அனுமதி இருக்குது, அதை சொல்லிட்டு போறோம். ஆனா இதுல என்ன செய்யப்படுதுன்னா 34 அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குதுங்க. எண்ணிட்டாரு அதுலாட்டி 34 சலாம் சொல்றது இருக்குது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஒரு மதிக்கிற மாதிரி இல்ல. இது என்னமோ ஒரு ராகத்துல டியூனுக்காக போட்டு அடிச்சிட்டு இருக்கானே தவிர இது வந்து ரசூலுல்லாஹ் புகழ்றதுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சரி, அப்படியே சொல்லிட்டு கூப்பிடுறா, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் அழகானவரே, இப்படியே வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டு போகும்போது பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா உனல் கரீப், அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூப், இப்படியே சில விஷயங்கள் வருதுங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறோம். ஆரம்பத்தில் ஒழுங்கா கூப்பிட்டு வந்து அகமதே முகமதேன்னு கூப்பிட்டு வந்து கடைசி என்ன ஆகுது தெரியுமா, பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவரே உங்களுக்கு சலாம் உண்டாவதுமாக, கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியவரே உங்களுக்கு சலாம் உண்டாவட்டுமாக, பாவிகளுக்கெல்லாம் சேமிப்பா இருக்கக்கூடியவரே உங்களுக்கு சலாம் உண்டாவட்டுமாக அப்படின்னு யா உனல் கரீப், கரீபுகளுக்கு யாமாஹி துனூப் தானே, அந்த பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே மன்னிக்கக்கூடியவரே உங்களுக்கு சலாம் உண்டாவட்டுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடவுள் நிலையில வச்சு, இறைவனுடைய நிலையில கொண்டு வச்சு அவர் படிக்கிறாருங்க. பாவத்தை மன்னிக்கக்கூடியவரே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாவத்தை மன்னிப்பவர்ங்கிற ஒரு சிவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? இல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஒட்டுமொத்தமா சொல்றான், பாவ மன்னிப்புக்கு மாத்திரம். எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் வந்து எல்லா பாவங்களையும் அவன் தான் மன்னிக்கிறான். அல்லாஹ் வந்து பாவங்கள் அத்தனையும் அவன் தான் மன்னிக்கிறான்னு சொல்றான். அப்ப லா தயசு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லாஹ யக்ஃபிரு, வாங்க இங்க வாங்க, என்னங்க போறீங்க, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் வந்து எல்லா பாவங்களையும், எல்லா பாவம் சேர்த்து சொல்றான் பாருங்க, அவன் தான் மன்னிக்கிறேங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்க முடியும்னு கேட்கிறான். அல்லாஹ்வாகிய என்னைய தவிர யார் பாவத்தை மன்னிக்க கூடியவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். இன்னொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய இறைவனிடத்தில் நான் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறேங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், நபியே உங்களுடைய முன்பாவம் பின்பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்றான். அப்ப மன்னிப்பது ரசூலுக்கு பாவங்கள் நிகழ்ந்திருந்தா கூட அதை மன்னிக்கிறது யார் தான்?
அல்லாஹ்வே நான் தான் மன்னிப்பேங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்றாங்க அல்லாஹ்ட்ட. அப்படி இருக்கும்போது இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து கடவுள் நிலையில வச்சு படிக்கிறார், இறைவனுடைய நிலையில வச்சு படிக்கிறார். இது புகழா? இதான் புகழான்னு கேட்கிறேன். புகழ்னு சொன்னா அவங்க போதனைக்கு மாறு செய்வதற்கு பேர் புகழா? புகழ்னு சொன்னா என்னங்க, விரும்பினதெல்லாம் சொல்றதுக்கு பேர் புகழா? அது புகழ் கிடையாதுங்க, அது வஞ்ச புகழ்ச்சி. விரும்பினதையெல்லாம் சொல்றதுக்கு பேர் புகழ் இல்ல. அவங்களுடைய போதனைக்கு மாற்றம் இல்லாமல் பேசுவதற்கு பேர் தான் என்னது, புகழ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழியை நம்ம காட்டியிருக்கிறாங்க, எதுவா இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட தான் பாவ மன்னிப்பு தேடணும். பாவங்களை மன்னிக்கிறது இறைவன் உருவம் மாத்திரம்தான். அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா வந்து உட்கார்ந்து பேசுவோம். உட்கார போது இவர் என்ன செய்யறாரு, இந்த கவிதையில அல்லாஹ்வுடைய ரசூலை பாவத்தை மன்னிப்பவரேன்னு கூப்பிட்டு சலா வேற சொல்றாரு. இது பாவம் இல்லையா? இது அல்லாஹ் ஏத்துக்குவானா? அந்த மாதிரி ஒரு அக்கீதா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அல்லாஹ் ஏத்துக்குவானா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இதை ஹயாத்தோட இருக்கும்போது கேட்டா ஒப்புக்கொள்வாங்களா?